பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. அநேக வித காரியத்தை குறித்து சொல்ல முடியும். இந்த நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்த ஒரு நாள். இந்த நாள் விசேஷித்த நாள். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே ஒரு மனிதனை, அவர் மரித்து போன மனிதனை உயிரோடு எழுப்பி அந்த குடும்பத்தோடு கூட அவர் சந்தோஷப்பட்டவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும் பாருங்க, இயேசு கண்ணீர் விட்டார். அவர் லாசரு என்ற ஒரு மனுஷன் மரித்த போது அவரோடு கூட அவர் கண்ணீர் விட்டது மரித்ததினால் அல்ல, விசுவாசத்தினால். அவருடைய கூட இருந்த சகோதரிகள் அவரை மேல் வைத்திருந்த விசுவாசத்தினாலே அவர் கண்ணீர் விட்டார். அன்பான தேவச்சனமே, இந்த யோவான் 11:43, 44, 45 பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் கட்டப்பட்டிருந்தான். அந்த கட்டுகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கழட்டி விட்டார். கண்மான தேவச்சனமே, அநேக வித கட்டுகளோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் அவருடைய கட்டுகளை அவிழ்க்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை எழுப்பி உயிரோடு கூட அந்த குடும்பத்தோடு கொடுக்கும்போது அவருடைய கட்டுகள் எல்லாம் நம்முடைய கட்டுகள் அநேகம் உண்டு. ஆனாலும் கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டுமென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது, ஆண்டவரோடு கூட நாம் இருக்கும்போது, விசுவாசத்தினால் இருக்கும்போது அநேக கட்டுகள் நம் மீது இருக்கிற கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படும். அநேக வியாதிகள், போராட்டங்கள், மரண வியாதிகள், அநேக காரியங்கள் உண்டு. ஆனாலும் அவைகளிலிருந்து நாம் கட்டுகளை அவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசத்தோடு நாம் மனிதன வாழ்க்கையில ஜெபிக்கும் போதும் வாசிக்கும் போதும் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் நாளில் கொண்டு வருவார். அவர் மரித்தார், ஆனால் சதா காலங்கள் உயிரோடு கூட இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர் அவர் மாத்திரமே. அநேக மரண வியாதியிலிருந்து மரணத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் பார்க்கும்போது அநேக விதமான ஊழியர்கள் மரண கட்டுகளிலிருந்து, அநேக விதமான காரியத்திலிருந்து அவர் உயிர்ப்பிக்க தேவன் ஒரு நல்ல ஒரு ஊழியர்களை எழுப்ப நாட்களிலே அவர் விசுவாசத்தோடு நாம் இருக்கும்போது கர்த்தர் நமக்காக மரித்து உயிர் தந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.